வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான ஜிகே அண்ட் எஸ்பெஷலி கரண்ட் அஃபேர்ஸ் இது தொடர்பாக 16வது வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஜிகேயில் இது பின் வருபவர்கள் அரிக்குமேடு அகழ்வாய்வினை மேற்கொண்டவர் யார்? இதில் அரிக்குமேடு அகழ்வாய்வினை மேற்கொண்டவர் பார்த்திங்கன்னா மார்ட்டிமர் வீலர் இவர் தான் பார்த்திங்கன்னா அரிக்குமேடு அகழ்வாய்வினை மேற்கொண்டவர். மற்ற கொஷின்லாம் இது மாதிரி ப்ரீவியஸ் கொஷினில் லைட்டாக ஓரளவுக்கு பார்த்துருங்க. மற்ற கொஷின் பார்க்கண்டான்னு இல்லை. ஒரு சில கொஷினுக்கு 2 டைம் படிக்கணும், ஒரு சிலதுக்கு ஒரு டைம் படித்தே போதுங்க. இங்கே 1875 இங்கே இது மாதிரி ஒரு அடிஷ்னலாக இதிலே ஒரு கொஷின் இருக்குது பாருங்கள். ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் தயானந்த சரஸ்வதி. இந்த ஆரிய சமாஜம் எப்போ நிறுவியிருக்கிறாங்க? 1875 ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் தயானந்த சரஸ்வதி. அடுத்த தியாசபிகல் சொசைட்டியின் தலைமையகம் அடையாரில் இருக்குங்க. தியாசபிகல் சொசைட்டியின் தலைமையகம் அடையாறு. அடுத்த கொஸ்டின் அரசியலமைப்பின் எந்த பிரிவில் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் அமைப்பது பற்றி கூறுகிறது? அரசியலமைப்பின் எந்த பிரிவில் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் அமைப்பு பற்றி கூறுகிறது? இது ஆர்டிக்கல் 338. இதுதான் பார்த்திங்கன்னா பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் அமைப்பதற்கான பற்றி கூறுகிறது. அடுத்த கொஸ்டின் தமிழ்நாட்டில் டேஸ் பிராந்திய கிராம வங்கி அல்லது வங்கிகள் செயல்படுகின்றன. அது அவை. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 2 பிராந்திய கிராம வங்கிகள் செயல்படுகின்றன. அது பல்லவன் கிராம வங்கி மற்றும் பாண்டிய கிராம வங்கி. மேக்ஸிமம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் பாருங்கள், இந்த சோழன் கிராம வங்கிலாம் இங்கே பல்லவன் போகிறதுக்கோசம் அங்கே சோழன் போட்டுக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் பேங்க் நம்ம அடிக்கடி போகிறது தான். இது மாதிரி ஒரு சின்னதாக வச்சிங்கனாவே ஒரு மார்க் ஈஸியாக வந்துடும். இந்த வளிமண்டலம் 4 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் புவியின் மேற்பரப்புடன் தொடர்புடைய அடுக்கு ட்ரோபோஸ்பியர். இது மாதிரி கொஸ்டினில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கணும். வழக்கமாக அந்த 4 லேயர்ஸ் பார்த்துக்கணும். ஓகே, எந்தெந்த அடுக்கு எங்கே இருக்குது, அதே மாதிரி அதில் என்ன வாயுக்கள் இருக்குது, எந்த ரேஞ்சில் இருக்குது, அது என்ன பாதிப்பு ஏற்படுத்தும், அதையும் பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்ததாக கோவேறு கழுதைங்கிறது குதிரை மற்றும் கழுதை இது 2 சேர்ந்ததோட கலப்பினம் தான் கோவேறு கழுதைன்னு சொல்லுவாங்க. கோவேறு கழுதை குதிரை மற்றும் கழுதை அது கலப்பினத்தால் உருவான ரகம் அது. அடுத்த சூப்பர் நோவானா இறக்கும் நட்சத்திரத்தின் பெரிய வெடிப்பு ஆகும். சூப்பர் நோவாங்கிறது இறக்கும் நட்சத்திரத்தின் ஒரு பெரிய வெடிப்பு ஆகும். ஓகே, அடுத்த சர்வதேச புவினால் இது டேஸில் வருங்க. இம்பார்ட்டன்ட் டேன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும், அந்த கேட்டகரியில் அதனால் பார்த்து வச்சுங்க. சர்வதேச புவினால் ஏப்ரல் 22. இது நீங்கள் காலாண்டர்லேயே பார்த்துருக்கலாம், முக்கியமான நாள் தான். மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த புற்றுநோய் தினம்லாம் பார்த்து வச்சுங்க. பிப்ரவரி 4 இது முக்கியம். இது 2 முக்கியம். மற்ற கூட பெருசாக தேவையில்லைங்க. புற்றுநோய் நாள் பிப்ரவரி 4 புற்றுநோய் நாள். ஓகே, அடுத்த கொஸ்டின் தெலுங்கானா எனும் பெயர் திருலிங்க தேசம் எனும் டேஸில் காணப்படும் 3 பழமையான சிவன் கோயிலிருந்து பெறப்பட்டது. இது தெலுங்குனாவே திருலிங்கம். இந்த 3 இது எதுனா காளேஸ்வரம், ஸ்ரீசைலம், திராட்சரமம். இது கபாலீஸ்வரர் இது நீங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஏன்னா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கபாலீஸ்வரர் கோயில் ஃபேமஸ் தான், அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. மற்றது நீங்கள் ஈஸியாக போட்டுருங்க. அதனால் இந்த தமிழ்நாட்டில் இம்பார்ட்டண்டானதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. காளேஸ்வரம், ஸ்ரீசைலம், திராட்சரமம்
இது 3ம் பார்த்திங்கன்னா திரிலிங்க தேசம். இந்த 3 கோயில் அடிப்படையில் தான் தெலுங்கானான்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து தேசிய கட்சி என்ன அங்கீகாரம், அது எப்படி இருந்தால் தேசிய கட்சியை எடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னா, குறைந்தது 3, இந்த நம்பரில் நான் இப்படி வரும்போது 3ன்னு எழுதி வச்சுக்கோங்க. இது மாதிரி வேறு மேஜர் இருந்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷில் பார்த்துங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் வந்து மீனிங் சரியாக இருக்கும். குறைந்தது 3 வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து மக்களவையில் மொத்த இடங்களில் 2% இடங்களில் வெற்றி பெற்றால் மட்டுமே பதிவு செய்யப்பட்ட தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும். எவ்வளவு? குறைஞ்சது 3 மாநிலங்களில். இதெல்லாம் அழகாக ஸ்டேட்மெண்ட் திடீர்னு மாவட்டம்னு கொடுத்துருப்பான். நீங்கள் படிக்காமல் அவங்க போய் மாற்றிட்டு வந்துடாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இது வந்து எலெக்ஷன் டைமுங்க. அதனால் இது மாதிரி சமயத்தில் இது மாதிரி கேட்பாங்க. தேசிய கட்சி அங்கீகரிக்கணும்னா 3 மாநிலங்களவையில் இருந்து மக்களவையின் மொத்த இடங்களில் 2% இடங்களில் வெற்றி பெற்றால் மட்டுமே பதிவு செய்யப்பட்ட தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும். மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா 545ங்க. அதெல்லாம் அந்த 9th புக்லேயே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து வச்சுங்க, அதே போதும். மாநிலங்களவையில் எத்தனை பேர் உறுப்பினர்கள், நேரடியாக எத்தனை பேர் நியமிப்பாங்க, மறைமுகமாக எத்தனை பேர், அதெல்லாம் பார்த்து வச்சுங்க. அதான் இங்கே 2022ஆம் ஆண்டிற்கான தமிழக அரசின் ஔவையார் விருது. ஔவையார் வந்து கிரிஜா குமாரபாபு. இங்கே வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட ஔவையார் விருது வந்து யார் கொடுக்குன்னா திருமதி கிரிஜா குமாரபாபு. அவங்களுக்கு வந்து 2022ஆம் ஆண்டிற்கான தமிழக அரசின் ஔவையார் விருது கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் வன மனிதர் என்று பிரபலமாக அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயங்க். அதுதான் இந்தியாவின் மணமகன் சொல்லிட்டு அது தனி ஒரு ஆளாகவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய காட்டை வந்து உற்பத்தி செஞ்சுருப்பார். அதுக்கோசரம் இந்தியாவின் வனமகன் சொல்லிட்டு ஜாதவ் பயங்க் வந்து வனமகன் அழைப்பாங்க. அடுத்ததாக இந்த சென்சஸில் எப்பயுமே ஒரு கொஷின் முக்கியங்க, அதனால் அதை பார்த்து வச்சுங்க. இந்தியாவில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி. நீங்கள் பாட்டுக்கு அதிக மக்கள் தொகை எதுன்னு போட்டுறாங்க. அங்கே வந்து மக்கள் தொகை அடர்த்தி தான் கேட்குறான். அதனால் அதை பார்த்து வச்சுங்க. மக்கள் தொகை அடர்த்தி வந்து பீகாரில் அதிகமாக இருக்குது. அதிக மக்கள் வந்து யூபிக்கு போயிடும். ஆனால் இங்கே வந்து மக்கள் தொகை அடர்த்தி கேட்குறான், பார்த்து வச்சுங்க. நாட்டின் மொத்த வனப்பகுதியில் பாதுகாக்கப்பட்ட காடுகள் வந்து 29% ஆக்கிரமித்துள்ளன. இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 29% நாட்டின் மொத்த வனப்பகுதியில் பாதுகாக்கப்பட்ட காடுகள் 29% ஆக்கிரமிச்சிருக்கு. அடுத்ததாக இதில் இங்கே ஒரு கொஸ்டின் பாருங்கள். இது எக்கச்சக்கமான டைம் கேட்டாங்க. நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் வேறு பார்த்திங்கன்னா அதே தெரியும் உங்களுக்கு. வடக்கில் உள்ள விந்தியன் மலைத்தொடர் மற்றும் தெற்கு சாட்புரா மலைத்தொடருக்கும் இடையே செல்லும் பிளவு பள்ளத்தாக்கில் மேற்கு நோக்கி பாயுமாறு. நம்மளுக்கு என்ன தான் கொஸ்டின் கேட்டாலுமே கீவேர்டு எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். மேற்கு நோக்கி பாயுமாறு. தபதின்னா நம்மளுக்கு மேற்கில் போய் அரபிக்கடலில் கலக்கும். மீதி எல்லாமே இந்திய பெருங்கடல் தான் கலக்கும். அதை பார்த்து வச்சுங்க. சரி, வங்காள விரிகுடா. அப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய பெருங்கடல் வங்காள விரிகுடாவில் கலக்கும். அடுத்து ஆனைமடி தமிழகத்தில் இருக்குது. அது கடல் மட்டத்திலிருந்து 2695 மீட்டர் உயரமாக இருக்குது. அடுத்தா கீழ் கொடுக்கப்பட்டுள்ள எந்த வகையான ஆற்றல் ஆதாரம் புவி வெப்பமாதலை தடுக்கக்கூடியது? இது வந்து புவி வெப்ப ஆற்றல். அடுத்து அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1983. அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1983. குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் முதலாம் சந்திரகுப்தர். சக்தி வாய்ந்த பேஷ்வா. மராத்திய ஆட்சி செஞ்ச முதலாம் பாஜிராவ் தான் சக்தி வாய்ந்த பேஷ்வான்னு சொல்லுவாங்க. அடுத்த இங்கே உங்களுக்கு
இது மாதிரி இதெல்லாம் டக்குன்னு தப்பு போட்டுறாதீங்க. பேர் வந்து எல்லாமே தமிழ் பேர் மாதிரியே இருக்கும். இதில் உங்களுக்கு இந்த இது சோழன் பேர் மட்டும் ஆதித்ய கரிகால் சோழன். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது மாதிரிலாம் ரொம்ப நம்ம டக்குன்னு யோசிக்காதீங்க. ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கிடைக்குமா? ஆதித்ய கரிகால சோழன். சிக்கு வந்து 4 எங்கே இருக்குது? இங்கே ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது பாருங்கள். நீங்கள் சிரமமே படக்கூடாதுன்னு அப்படியே அழகாக கொடுத்துட்றாங்க. நீங்கள் லைட்டாக கண்டுபிடிச்சா மட்டும் போதும். கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இப்போ தெரிஞ்சுக்க மற்றவங்க. பல்லவ மன்னன் சிம்ம விஷ்ணு. அதே மாதிரி ஜெயசிம்ஹன் வந்து பார்த்திங்கன்னா சாளுக்கிய வம்சம். ஆதித்ய வந்து கரிகால் சோழன் சோழ வம்சம். சதகர்ணி வந்து சாத்வாகனர் வம்சத்தை சார்ந்தவர். இந்தியாவின் முதல் மாநகராட்சி எதுங்க? மதராஸ். இந்தியாவின் முதல் மாநகராட்சி. இது முக்கியமான இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல் மாநகராட்சி வந்து இந்தியாவின் முதல் மாநகராட்சி மதராஸ் தாங்க. கீழ்கண்ட இந்திய குடியரசுத் தலைவர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நீலம் சஞ்சீவ் ரெட்டி. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர்கள் போட்டியின்றி அன்ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் குடியரசுத் தலைவராக. அடுத்தா பொதுநல வழக்கு ஆவணா அந்த போட்டுட்ருப்பாங்க. அது வந்து ஐக்கிய அமெரிக்க நாடுகள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அதிலிருந்து பார்த்திங்கன்னா தோன்றுது. அரசியலமைப்பு முகவரியில் மதச்சார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற சொற்களை அறிமுகப்படுத்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 42வது அமெண்ட்மெண்ட். 42வது திருத்தம். நம்மளுக்கு என்னங்க இந்த ப்ரீஆம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் வந்து செக்யூலியர் அண்டு சோசியலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 42வது சட்ட திருத்தம். அடுத்த 2011 மக்கள் தொகை கணக்கின்படி பெண் கல்வியறிவு விகிதம் வந்து 65.46. பெண் கல்வியறிவு விகிதம் வந்து 65.46. இது வந்து நிதி ஆணையத்தின் தலைவர்களை காலவரிசையாக வரிப்படுத்துக. சேர்மன் ஆஃப் த ஃபினான்ஸ் கமிஷன். இது வந்து அந்த லிஸ்ட்டில் பார்த்து வச்சுக்கோங்க. நிதி ஆணையத்தின் தலைவர்கள் ஆர்டரா கே சந்தானம், மகாவீர் தியாகி, ஒய்பி சவான் அண்டு கேசி பந்த். ஓகே, இதுதான் காலவரிசைப்படுத்தி சொல்லுகிறாங்க. அடுத்த நிதி ஆயோக். நிதி ஆயோக் எப்போங்க நிறுவனாங்க? நிதி ஆயோக் வந்து 2015 ஜனவரி 1. நிதி ஆயோக் வந்து ஜனவரி 1. அடுத்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் அந்த 1931 மார்ச் 5. இதில் தான் பார்த்தீங்கன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம். அடுத்தா இதில் இதுமை பொறுத்திகள் வந்து ஏதாச்சும் 1 2 தெரியுதான்னு பாருங்கள். ஏன்னா இங்கே சௌரி சரண இயக்கம் 1922, அது இருட்டரை துயரச் சம்பவம்னு சொல்லுவாங்க. அது இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் வருங்க. இது உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரிலாம் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் படிக்கும் போதெல்லாம் அப்படியே கொஞ்சம் உள்ளாங்கிட்டு நீங்களே அந்த காலத்துக்கு போன மாதிரி யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. தண்டி யாத்திரம் வந்து 1930. சரிங்க. அடுத்து இந்தியாவில் எப்போது முதல் ஒத்துழையாமை இயக்கம்? 1920ங்க. 1920. அதில் தான் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது. அடுத்த தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் 1920ஆம் ஆண்டு பெரியார் ஈவே ராமசாமி அவரால் வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட்டது. ஓகேங்க.
இது முடியுது. இது வந்து 16வது சீரீஸுங்க. இன்னும் ஒரு 4 சீரீஸ் மட்டும்தான் போடுவேன். தமிழ் இன்னும் ஒரு 2 வரலாம் அவ்வளோதாங்க. ஏன்னா நானும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பார்க்கணும். டைம் கம்மியாக இருக்குது. நீங்கள் இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. அது தள்ளி போகணுன்னு வச்சு அசால்ட்டாக விட்றாதீங்க. வந்துருச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. எப்பப்போலாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். இல்லைன்னா மெட்டீரியல்னால் சர்ச் பண்ணி அந்த பேசிக் மட்டும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிக்குங்க. ஓகேங்க. எனக்கு தெரிஞ்சு இது கான்ஃபிடண்ட்டாக படிக்கிறத விட பயந்துட்டு இருக்கிறவங்க தாங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரிலாம் இருக்காதீங்க. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக போட்டி போட முடியும். நீங்கள் விடாமல் முயற்சி செஞ்சிங்கன்னா எல்லாமே சாத்தியம்தான். நல்லபடியாக பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஏன்னா இங்கே இதுக்கு அதிகமாக வியூஸ் போகலாலுமே சப்ஸ்கிரைப் கம்மியாக இருந்தாலுமே என்னோடய வேலை அது நான் ஆரம்பிச்சேன்னா அதை முடிக்காம விட மாட்டேன். அதுக்கோசரம் தான் இது வரைக்கும் போட்டுகிட்டே இருக்குங்க. கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு, அதனால் போட முடியல. கண்டிப்பாக இன்னொரு 4 வீடியோவாச்சும் குறைஞ்சது போடுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.